மகர் ராசி அப்படிங்கிறது ஒரு சாதாரண ராசியே கிடையாது. ஏன் அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள், எத்தனை தடைகள், எத்தனை போராட்டங்கள் வந்தால் கூட அமைதியாக தாங்கிக்கிட்டு மெதுவாக முன்னேறி இறுதியில் வெற்றி அப்படிங்கிற ஒரு பயணத்தை அடையக்கூடிய அற்புதமான ஒரு ராசி தான் இந்த மகர் ராசி. இது காலச்சக்கரத்தில் 10ஆவதாக வரக்கூடிய ராசிங்க. இந்த ராசியோட அதிபதியே பாருங்கள் சனி பகவான். அதனால் இவங்க பெரும்பாலுமே பொறுமை, ஒழுக்கம், கடினமான உழைப்பு, பொறுப்புணர்வு இது எல்லாமே இந்த மகர் ராசிக்காரோட முக்கியமான அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த மகர் ராசி அன்பர்களோட மனநிலை எப்படி இருக்கும், இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்கும், இந்த மகர் ராசிக்காரோட ரொம்ப முக்கியமான ஸ்பெஷலான குணங்கள் என்ன, இவங்களுடைய பலம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன, இவங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்து தொடர்ந்து நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் சிறப்பாக இருக்க என்ன பரிகாரம்லாம் செய்யலாம், எந்த விஷயத்தில் எப்படி இருந்தால் இவங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது குறித்து முக்கியமான தகவல்லாம் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ மகர் ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே பொதுவாக மகர் ராசி அன்பர்களுக்கு பொருந்தும். இருந்தாலும் கூட உங்களுடைய நேரம், தேதி, தசா புத்திகள், நீங்கள் இருக்கக்கூடிய இடம் இதையெல்லாம் பார்த்தீங்களா ஒரு சில பேர்த்துக்கு மாறுபடும். சரி, உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். வேணா கால் பண்ணி ட்ரை பண்ணி பேசி பாருங்கள். மேலுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்க நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். மகர் ராசிக்காரோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். மகர் ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே வெளியில் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே 1000 விஷயங்களை யோசித்து கொண்டு தான் இருப்பாங்க. தங்களுடைய கஷ்டங்களை பார்த்திங்களா யார்கிட்டையுமே எளிதில் பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு கரெக்டாக நம்பிக்கையான ஆள் இவங்ககிட்ட சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இவங்க மற்றவங்ககிட்டயே சொல்லுவாங்க அவங்களுடைய விஷயங்களை. அதே மாதிரி பல நேரங்களில் இவங்க சிரித்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் மனதில் இருக்கக்கூடிய வழியை மற்றவங்க அறியவே முடியாது. இவங்க பொறுத்த வரைக்குமே ரொம்ப பொறுப்பானவங்க, திட்டமிட்டு எதையுமே ஒரு செயல்படுவாங்க. அதே மாதிரி கடினமான உழைப்பாளிகள், குடும்பத்தை நேசிக்கக்கூடியவங்க, பணத்தின் மதிப்பை அறிந்தவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் யாரையுமே ஈஸியாக இவங்க பார்த்திங்களா நம்ப மாட்டாங்க. மகர் ராசிக்காரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஆரம்பத்தில் சற்று போராட்டமாக தான் இருக்கும். ஆனால் சின்ன வயதிலேயே பொறுப்புகள் இவங்களுக்கு வரலாம். மற்றவங்க எளிதாக பெரும் விஷயங்களை இவங்க கடின உழைப்பால் பெற வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். ஆனால் வாழ்க்கையோட பிற்பாதி அப்படிங்கிறது பிற்பகுதியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமே சொல்லலாம். மேலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே தாங்கள் முன்னேறினா மட்டும் போதாது அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய குடும்பத்தையுமே முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு இயல்பாகவே இவங்களுக்கு நினைப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு யாரால பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னா, நெருங்கிய உறவினர்களால் தான் கண்டிப்பாக இவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதாவது சில நேரங்களில் உறவினர்களோட பொறாமை அல்லது கருத்து வேறுபாடுகள் மன அழுத்தத்தை இவங்களுக்கு அதிகமாக கொடுக்கலாம். நண்பர்கள், அதாவது அதிக நம்பிக்கை வைத்த நண்பர்களால் ஏமாற்றங்கள் ஏற்படலாம். பண விஷயங்கள், அதாவது கடன் கொடுத்த பணம் திரும்ப வர தாமதமாகலாம். இவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையுமே பாருங்கள், உங்களுடைய உழைப்பை பார்த்து சில பேர் போட்டியாக நினைக்கலாம். உங்களோட சொந்த மன அழுத்தம் பல நேரங்களில் வெளிப்புற எதிரிகளை விட உங்களோட அதிக யோசனைகளே பிரச்சனையாக உங்களுக்கு மாறலாம். ஸோ ஒரு மனிதன் அதிகமாக யோசிக்கவும் கூடாது, நேசிக்கவும் கூடாது. இது ரெண்டுமே பிரச்சனை தான். சரி, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 10 நாட்கள் எப்படி இருக்கும், உங்களுடைய குடும்பம், வியாபாரம், மாணவர்கள், மேலுமே இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை, மகர் ராசிக்காரோட தொழில் வாழ்க்கை, இவங்களுடைய பலம், இது எல்லாம் குறித்து நம்ம விரிவாக பார்க்கலாம். மகர் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்களா, தொழில் நீண்ட நாளாகவே நிலுவையில் இருந்து வந்த வேலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கலாம். அதாவது நிறைய நாளாக பார்த்திங்களா ஒரு தொழில் செஞ்சோம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்துருப்பீங்க. ஆனால் இன்னி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தான். மேலதிகாரிகளோட கவனம் உங்களுக்கு கிடைக்கலாம். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். பணவரவு பொறுத்த வரைக்குமே செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இந்த மகர் ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே இவங்க கையில் காசு வச்சுருந்தா கூட திடீர்னு ஏதாவது செலவுக்கு தேவைப்படும் இல்லையா, அந்த டைமில் பார்த்திங்களா யார்ட்டையாவது போய் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் தான் இவங்களுடைய ராசிப்படியே இருக்குமா. பழைய பணம் திரும்ப வர வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் குறைய ஆரம்பிக்கும். மூத்தவர்களோட ஆலோசனை உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும்.
வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம், சிறிய வளர்ச்சி அறிகுறிகள் உங்களுக்கு தென்படலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் கவனம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தேர்வு மற்றும் போட்டி முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் தான் நம்மளுடைய மகராசி அன்பர்களுக்கு அமைச்சிருக்கு. சரி, இவங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, மகராசிக்காரர் குடும்பத்தை ரொம்பவும் மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது அவங்களுடைய உறவினர்களாகட்டும், அவங்களுடைய மாமனார் மாமியார் இந்த மாதிரியான உறவுகள் நல்ல மதிப்பாங்க. தங்களுடைய மகிழ்ச்சியை விட குடும்பத்தோட மகிழ்ச்சி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. சில நேரங்களில் இதனால் தங்களுடைய ஆசைகளை ஒதுக்கி வைக்க வேண்டிய சூழல்கள் இவங்களுக்கு வரலாம். குடும்பத்திற்காகவே உழைப்பது இவங்களோட ஒரு இயல்பான குணம் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த மகராசிக்காரோட தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க எந்த ஒரு வேலையும் ரொம்ப பொறுப்பாக செய்வாங்க, ரொம்ப அர்ப்பணிப்போடு செய்வாங்க. அரசு பணி, நிர்வாகம், கட்டுமானம், கணக்கு பணி, அதே நேரத்தில் தொழில்நுட்பம், வியாபாரம் போன்ற தொழில்களில் ரொம்ப சிறந்து இருப்பாங்க. இவங்களோட வெற்றி அப்படிங்கிறது மெதுவாக வரும், ஆனால் வந்தால் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு வெற்றியாக தான் இருக்கும். மகராசி அன்பர்களோட பலமே இவங்களுடைய பொறுமை தான். ஒழுக்கம், நேர்மை, கடினமான உழைப்பு, பொறுப்புணர்வு, சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறன், இது எல்லாமே இவங்களுடைய பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே எச்சரிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, அதிகமாக யோசிக்கவே வேண்டாம். இதனால் உங்களுக்கு மன அழுத்தம், டென்ஷன், குழப்பம் இதெல்லாம் ஏற்படும். எல்லாத்தையுமே மனதில் வைத்து கொள்ள வேண்டாம். உடல் நலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாம். சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட உடனே நீங்கள் மருத்துவரை அணுகணும். யாரையுமே கண்மூடித்தனமாக நம்ப வேணாம். அதே நேரத்தில் இந்த மகராசி அன்பர்கள் அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் நம்ப மாட்டாங்க. இருந்தால் கூட ஒரு சில பேர் நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கள யாரையுமே எளிதில் நம்பாதீங்க. முக்கியமாக இந்த மகராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோமா, உங்களுடைய ராசிநாதனே சனி பகவான் தாங்க. அதாவது மெதுவாக நகரக்கூடிய கிரகம். இந்த சனி பகவான் வழிபாடு வாரம் வாரம் சனிக்கிழமை நாளில் செய்யுங்க. எண்ணெய் தீபம் ஏற்றுங்க. கண்டிப்பாக நீங்கள் காகத்திற்கு உணவு வைங்க. அமாவாசை நேற்று நீங்கள் காகத்திற்கு சாதம் வச்சிங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வாழ்க்கையில், தொழிலில், உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக காகத்திற்கு உணவு வைங்க. ரொம்பவே நல்லது. அதே நேரத்தில் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச பெரிய ஹெல்ப் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள், ஒரு பேனா வாங்கி கொடுக்கலாம், ஒரு பென்சில் வாங்கி கொடுக்கலாம், ஏழை எளியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்பவே நல்லது. அடுத்ததாக கருப்பு எள் தானம் செய்யலாம். முதியோர்களோட ஆசீர்வாதத்தை பெறுவது ரொம்பவே நல்லது. மேலுமே உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களா, தினமுமே காலையில் எழுந்த உடனே நேர்மறை எண்ணங்கள் வைத்துக்கோங்க. உங்களோட இலக்கை எழுதிக்கோங்க. உடற்பயிற்சி செய்யுங்க, யோகா செய்யுங்க. மேலுமே சேமிப்பு பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. குடும்பத்தோட நிறைய நேரத்தை செலவிடுங்க. கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆன்மீக வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க. இது உங்களுடைய உடலுக்கும் நல்லது, உள்ளத்துக்குமே ரொம்ப நல்லது. மகர ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, உங்களுடைய தன்னம்பிக்கையை கைவிடாதீங்க. உன் வாழ்க்கை மெதுவாக நகர்வது தோல்வி அல்ல, அது உறுதியான வெற்றிக்கான ஒரு அடித்தளம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தால் கூட அதை தாங்கிக்கோங்க. இது வெற்றிக்காகத்தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. உன்னை யாரும் நம்பாத நேரத்திலும் கூட நீ உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். உன் உழைப்பு ஒரு நாளுமே வீணாகாது. இன்று கஷ்டப்பட்டால் கூட நாளை அதற்கான பலன்கள் கிடைக்கும். சனி பகவானை பொறுத்த வரைக்குமே தாமதப்படுத்தலாம், மறுக்க மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையை முதல்ல வச்சுக்கோங்க. உன் பொறுமை தான் உன் மிகப்பெரிய பலமாக இருக்கும். உன் முயற்சி உன்னை கண்டிப்பாக முயர்த்தும் அப்படின்னு நீ நம்புங்க. முதல்ல உன் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. தைரியமாக முன்னேறு. வெற்றி உன்னை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள்லாம் இருக்குது. மகர ராசி அன்பர்களே, உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நீண்ட தூர பயணம் போன்றது. ஆரம்பத்தில் சவால்கள், பல பிரச்சனைகள், பல தடைகள் இருக்கலாம். ஆனால் ரொம்ப பொறுமையுடனும் உங்களுடைய உழைப்பை நீங்கள் விடாமுயற்சியோடு போட்டுக்கொண்டே இருங்க. உயர்வும் மதிப்பும் கண்டிப்பாக உங்களை தானாக தேடி வரும். உங்களோட பலமே நீங்கள் அமைதியாக இருக்கிறது தான். பொறுமை, கடினமான உழைப்பு, இது எல்லாத்தையுமே நம்பி தொடர்ந்து முன்னேறுங்க. உங்களுடைய முயற்சிகள் நல்ல பலனை தரட்டும். நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். ராசி பலன்கள்
மற்றும் பரிகாரங்கள் பாரம்பரிய ஜோதிட நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டது. பொதுவான தகவல்கள் மட்டுமே. இது பொறுத்த வரைக்குமே உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது, உங்களுடைய வாழ்க்கை, தொழில், குடும்பம், உத்தியோகம், உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராச்சும் மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மேலுமே உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலுமே உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த ஜோதிடர் நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலுமே இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மேலுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ.